ஏல இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும் பார்த்துக்கோ. டெய்லி உங்க மிஸ் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுது உன் மேல. ஒரே கம்ப்ளைண்ட் தான். அவன் அடிச்சிட்டா இவன் அடிச்சிட்டான் சேட்டை பண்றானே. இன்னைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் வீட்டுக்கு வந்து சூடு வச்சுடுவேன். நான் என்னமா சேட்டை பண்றேன்? மிஸ் சும்மா சொல்றாங்கம்மா. சும்மா சொல்றாங்களா? மிஸ்ஸுக்கு என்ன பைத்தியமா மெனக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு? அந்த மிஸ்க்கு இன்னொரு பையனை தான் பிடிக்கும், இனியே பிடிக்காது. அதனால மிஸ் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். நீ சேட்டை பண்ணா மட்டும் தான் மிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபோன் மட்டும் வரட்டு, ஸ்கூலுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி அடி விழுத்துருவேன். சரிம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா. வெளியா? எங்கிட்டி போற? போகும்போது எங்கன்னு கேட்டுட்டியா? எடினா ஓ அம்மா, நீ எங்க போற யார் போற நான் கேட்கக்கூடாதா? கேட்கலாம். சரி எங்க போறேன்னு சொல்லு. சும்மா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரமா. வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப போர் அடிக்கி. சரி போற வழியில தம்பி ஸ்கூல்ல விட்டுட்டு போ. எம்மா அவன் எதுக்குமா? அவனை நீங்க கொண்டு விடுங்க எப்போ போல. ஒருத்தரும் சொன்ன பேச்சு கேட்டுறதிய. ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, விட்டுட்டு போ. சரி வர சொல்லு. இங்க பாரு, அக்கா கூட ஒழுங்கா போனோம் சரியா? சரி. இந்த காலத்து பிள்ளைல ஒரு சொல்லு பேச்சே கேட்க மாட்டேன். என்னக்கா அந்தாலும் மண்டி போட்டு படிச்சிட்டு இருக்கியா? ரொம்ப நேரம் குனிஞ்சு நிக்க பத்தியா? குறுக்கல ஒரே கடுகடுன்னு கடுக்குது. அதான் கொஞ்ச நேரம் மண்டி போட்டு உட்காரோம். சவதியா கிடக்கலக்கா? இருந்துட்டு போட்டு, நம்ம வயல் தானே. வயல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சவதி ஓட்டுறது சவந்து தானே. இதெல்லாம் பார்த்தா பழைக்க முடியுமா? எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னா நம்ம இந்த சேர் சவதியெல்லாம் பார்க்கவே கூடாது. கூட 2 ஆள் வேலை கூப்பிட்டுக்கலாம்க்கா. சீக்கிரம் வெளியே ஏறதுக்கு முன்னாடி களை எடுத்து முடிச்சிருக்கலாம்ல. நிறைய பேரை கூப்பிடலாம், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பத்தியா? அதனாலதான் கூப்பிடல. ஆமா அதுவும் சரிதான். சரி வெயில இதுக்கு முன்னாடி படப்படம் களை எடுப்போம். இந்த மனுஷனங்க கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ஆளையே காணும். யோ என்னடி? வெயில் ஏறதுக்கு முன்னாடி படப்படன்னு களையெல்லாம் பறிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இங்க நீட்டி நிமிந்து உட்காந்துருக்க. ரொம்ப கை கால்லாம் வலிக்குதுடி, அதான் உட்காந்துருக்கேன். உனக்கு வலிக்கும், எல்லாம் வலிக்கும். நல்லா குடிச்சிட்டு குத்தாட போட சொல்லி நல்லா போடுவேன். அப்பெல்லாம் ஒண்ணும் வலிக்காதே. அப்பெல்லாம் உள்ள பவர் இருக்கும்ல, எப்படி வலிக்கும்? இப்ப கூட கொஞ்சம் எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடு, அந்தால பட படப்படன்னு எல்லா களையும் பறிச்சு தள்ளிடுறேன். குடிச்சிட்டு வயல்ல காலை வச்ச காலை வெட்டி விடுவேன் வெட்டி. அப்ப நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன், எனக்கு நல்லா கால் வலிக்கு. அறிவு கட்டணம் ஒரு கூறு கிடையாது. வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகாத மகன் இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் முடிக்கணுமே, நல்லா சம்பாதிக்கணுமே, ஒரு அறிவு ஒண்ணும் கிடையாது. நல்லா மூத்தவன்ட்டே வாங்கி வாங்கி தின்னு பழகிட்டல. நீ இப்படிதான் சோம்பேறியா இருப்ப. வா, நீ என்னை யாசிட்டே இருக்கானா? வீட்டுக்கு போறேன். பாதி வயல்லையாட்டு களையை பறிச்சுட்டு போயிரு, இல்லைன்னா வச்சுக்கே அந்த வயல்லே உன்னை வெட்டி புதைச்சிருவேன். எக்கோ லட்சுமி அக்கா. ஏம்மா உனக்கு என்னம்மா? எக்கோ வயக்காட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டு போங்கன்னு சொன்னாலக்கா, அந்த ஆளை விட்டுட்டு ஓடி வந்திருக்கிய. வேலைக்கு ஆளு தேவையில்ல ஜோதி. அவளும் வேலை பார்க்கட்டுமே. ஜோதி நல்ல வேலை பார்ப்பாளா? இருந்துட்டு போட்டுமா. சம்பளம் எவன் கொடுக்கான்? அவன் அப்பா கொடுக்கானோ, இல்லைன்னா நீ சேர்த்து வச்சது குடிக்கியா? ஏக்கா நான் இப்ப வேலை பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட என்ன சம்பளமா கேட்டேன்? எனக்கு வயல்ல வேலை பார்க்கறதுக்கு நல்லா பிடிக்குங்க, அதனாலதான் வந்தேன். நீங்க சம்பளம் எல்லாம் தர வேண்டாம். நீ வேண்டாம் சொன்னாலும் என் மனசு ஒத்துக்கிடாது. நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருவா, உனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் வயல்ல இறங்கி வேலை பார்ப்பேன். கிரிக்கியா நீ எங்க உள்ள கிரிக்கியா இருக்கா? வேண்டாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் பேங்க காங்கிட்டு ஏக்கா இவளெல்லாம் வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிய, என்னையும் கூட்டிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வலிப்பலிக்கா? அவன் நல்ல சுறுசுறுப்பா வேலை பாப்பா, நீ இருக்கிற வேலைக்கு எடுத்துட்டு வரலாம். ஏமா நீ என்ன கஷ்டப்படுறேன்னு அந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க? எங்க வீட்டுக்காரவே செலவுக்கு பைசாவே கொடுக்க மாட்டாங்க ஜோதி, அதான் வேலைக்கு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீட்டு செலவுக்கு தராவில்ல, அதை என்ன பண்ற? அது சமையலுக்கே முடிஞ்சது, என் செலவுக்கு தேவைப்படுதுல்ல. கேட்டா கோவப்படுவாவே, அதனால தான் வந்தேன். சரியா நாள் தாண்டே, ஒரு நாளைக்கு 200 ரூபா உனக்கு கொடுத்தும் காண முடியுது. நீ பழக்க விட்டு அவ வேலை பார்க்கறதையும் கெடுத்துறாத. சரிக்கா சரி. லட்சுமி அக்கோ. எக்கோ கூப்பிடலாம், என்னன்னு கேட்கலாம். சொல்லு, என்னன்னு சொல்லு. எப்படிக்கா கத்துக்கிட்டியா இந்த காலை எடுக்கிறது, விதை விதைக்கிறது, நெல் உண்டாக்குறதுன்னு? சொல்லுங்கக்கா, எப்படி கத்துக்கிட்டிய? காலேஜ்ல 7 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு வந்தேன். ஏக்கா நீங்க காலேஜ் வரலாம் படிச்சீங்களோ? சொல்லவே இல்ல. 7 வருஷம் முடிச்சிருக்கீங்களா? அப்ப 2 டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஏக்கா நான் கூட 1 டிகிரி தான் முடிச்சிருக்கேன், நீங்க 2 முடிச்சிருக்கீங்களா? சொல்லவே இல்ல. ஏமா அது என்னது டிகிரினா? காலேஜ் படிச்சிருக்கீங்க நீலக்கா, அது பேர் தான். ஏமா ஒரு மண்ணாங்கட்டியும் படிக்கலாமா? நானே கத்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டாங்க. நீங்க காலேஜ் வர படிச்சுட்டு தான் இவ்வளவு சிம்பிளா இருக்கிய போலன்னு. நீ இப்ப வாயை மூடிட்டு வேலை பார்க்கல, வயக்காட்ட விட்டு வெளியே போயிரு. சரிக்கா சரி. சீதா, சீதா, இதுல எதை புடுங்கணும்? இது கூட தெரியாம களை எடுக்க வந்துட்டியா? இந்த நெல்லெல்லாம் பிடிங்கிறத உடப்புல வேற செடி வளர்ந்துருக்கு பத்தியா, அதை மட்டும் எடு. ஏடி அதில பாவா. ஏமா இப்படி மிதிச்சு தள்ளனியே? இப்போ களை கூட பறிக்க தரல, நீ ஆட்டிக்கிட்டு எதுக்கு வயலுக்கு வர? அது சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி மிதிச்சு தள்ளனியே? பின்னாடி கிடக்கிறவ செத்துட்டாலும் உயிரோட இருக்கலாம் தெரியல. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப போல இன்னொரு மிதிச்சு விட்டுருவேன். ஏமா எந்திமா ஓமையில வந்து விழுந்துட்டாலோ? சரி இன்னைக்கு வேலையே கெடுத்துட்டா வரேன். ஆமாக்கா, குறுக்கிழமெல்லாம் உடைச்சிட்டாலே. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேலை பார்ப்போக்கா. நீங்க ஒரு காப்பி தண்ணி வாங்கி தாங்க, கொஞ்சம் தெம்ப வேலை பார்ப்பேன். காப்பி தண்ணி தானே வாங்கி தரேன், எந்தி. எந்திரிச்சு வரேன்க்கா, குறுக்கிழமெல்லாம் உடஞ்சிச்சு. செல்ல குட்டி இன்னும் 1 ரூபாய் வாங்கிக்கமா. வேண்டாமா, போதுமா, எவ்வளவு தான் தருவேன். இது நல்லாவே இல்லை. என்ன சாப்பாடு? எனக்கு மேகி கிண்டித்தா. மேகி பிறகு கிண்டி தரேன், உடம்புல சத்தே இல்லை. இது நல்ல சத்தான சாப்பாடு, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. நீ இப்பவும் கொடுப்பேன், இப்போ நைட்டும் சாப்பாடு கொடுப்பேன். எனக்கு வயிறு வெடிச்சிரும் போல. சாயங்காலம் எது ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன், அதுக்கு மேலே இதையே தின்னேன். அப்போ வேணா எனக்கு லேஸ் வாங்கித்தான். அதெல்லாம் திங்கக்கூடாதுமா. அப்போ எனக்கு தான் திங்கணும், அது திங்கக்கூடாது இதை திங்கக்கூடாதுன்னு. என்னம்மா? எங்க அம்மா வீட்டு வர போயிட்டு வரேன். என்ன திடீர்னு?
இல்ல ஒரு விஷயமா போறேன், போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். எப்படியும் நீ போயிட்டு வரக்குள்ளே பொழுது அடைஞ்சிரும். அதுக்குள்ளே இந்த மூத்ததை கொஞ்சம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு போயேன். 4 மணி தானே ஆகுது, இப்பவுமே தூத்து தொளிச்சு கோலம் போட சொல்றியே. நான் போயிட்டு அந்த வீட்டுல வேற யாரும் இல்லையா? நீங்க இருக்கீங்க, இந்த அவா இருக்கா, 2 பேத்துல யாராவது ஒருத்தர் போடுங்க. அவ பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா, இன்னும் 1 மணி நேரம் வரவே மாட்டா. நான் கூட பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் தூத்து தொளிச்சுட்டு போயா. இந்த வீட்டுல என்னன்னா வேலைக்கறியா, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு போகணுமோ? தூத்தா தூருங்க, இல்லைன்னா சும்மா கிடங்க. ஏடி, உன் பிள்ளைக்கு வேகமா சோறு ஊட்டிட்டு சீக்கிரம் தூத்து பறிக்கல்லு. ஒரு பெரிய அதிகாரம் பண்றா, இனி அதிகாரம் பண்றதுக்கு நீங்க யாரு? காலையில நான் தானே தூத்து தொளிச்சு கோலம் போட்டேன், இப்ப சாயங்காலம் நீ தான் தூக்கணும். அது எனக்கு தெரியும், நீங்க போங்க. நீங்க சொல்லி தான் நான் தூக்கணும் அவசியம் இல்லை. நீ உன் பிள்ளைக்கு 1 மணி நேரமா சோறு ஊட்டிட்டு இருக்க, அதுக்கு நீ தூக்க சொல்றாங்க. அதுக்கு தூக்க சொன்னா ஆளுக்கிட்ட கேளுங்க. அதுக்கு எதுக்கு ஏன்ட்ட எகிரிக்கிட்டு வரியே? நீ தூத்துருந்தா அவிய எதுக்கு இனியும் சொல்ல போறாங்க? மணி 4 தான் ஆகுது. 5 மணிக்கு என் பிள்ளைக்கு ஊட்டி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்க வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியும். நீங்க எங்க போகணுமோ அங்க போய் சோவாருங்க. யாரை பார்த்து சோவார போங்க? ஆமா, உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெருவா சோவாரிட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்குறதுக்கு தான் வருவீங்க. உங்க புருஷன் உங்க பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் நாங்க தான் சோறு கொடுக்கணும். உனக்கு யார் கொடுக்க சொன்னா? நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாமே, எங்க மாமியார் கொடுப்பாங்க. எத்தே என்ன வேற லேட் ஆயிட்டுனா அவியலுக்கும் என் பிள்ளைக்கு சோறு கொடுத்துருங்க. சரிம்மா. அப்ப என் பிள்ளைக்கு சோறு விட்டுங்க, நான் தூத்து பறிக்காடுறேன். ஏட்டி என்ன திமிருக்குனே பண்றியோ? நான் ஏன் திமிருக்கு பண்ண போறேன்? என் பிள்ளைக்கு சோறு விட்டுங்க, நான் தூத்து பறிக்காடுறேன்னு சொன்னேன். என் பிள்ளைக்கு சோறு விட்டுறாங்கன்னு பொறாமையில தானே நீ ஊட்ட சொல்ற. அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எம்மா தாய்வளா, நீ உன் அம்மா வீட்டுக்கு போ. நீ உன் பிள்ளைக்கு போய் சோற விட்டு நானே தூத்து பறிக்க அழிக்கிறேன். எவ்வளோ அல்ல வேண்டாம், என் வீடு தானே, நானே பாத்துக்கிறேன். நீ எங்க போகணுமோ போமா, சண்டை போடாம போங்க. சை, வர வர இந்த வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை, எப்ப பாரு சண்டை தான். ஏன் தே, நாங்க தான் உங்க நிம்மதியை கெடுக்கிறோமா? அவிய என்ன பேசுறாங்க? அவிய மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க நீங்க. எம்மா பேச ஆட்டி போய் நீ வேலையை பாருமா, சண்டை இழுக்காதிய. இல்ல வா. அவ என்ன சொன்னா மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது கேள்வி. நம்ம ஏதாச்சும் சொன்னா வாய் மூடிட்டு போங்க சொல்லுது.